ஒரு 8 விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கு விடை தேடும் நோக்கமாக தான் இந்த பரப்புரையை தோழர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த துண்டறிக்கையை வாசித்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், தோழர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் கேள்வி புரியும், கேள்விக்கான விடையும் தெரியும். ஏனென்றால் பொதுவாக கேள்விகள் கேட்பவர்களுக்கு விடை தெரியாமல் கேட்கவே முடியாது. தேடல் இருக்கும் வரைதான் வாழ்க்கை சுகம் ஒவ்வொன்றுக்கும். எனவே தேடல் என்பதனாலே தான் இந்த பரப்புரை இயக்கத்தையும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அருமையான ஒரு ஒருங்கிணைப்பு. இது மேடைகளில் தோழர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒளிபெருக்கிக்கு முன்னாலே நிற்கிறோம். எதையாவது அவர்களை வாழ்த்தி சொல்ல வேண்டும் என்கிற மொழி அல்ல, உண்மையின் பொருள். இது தேவை. ஏன்? அடுத்த தலைமுறை என்றால் ஏற்கனவே இருக்கிற தலைமுறையினுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும், எந்த ஒரு காரியத்திற்கும், எந்த ஒரு வரலாற்றுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும். அதனுடைய நீட்சி தான் பின்னாலே நாம் பார்க்க வேண்டிய வரலாறு. அந்த வடிவத்திலே அடுத்த தலைமுறை என்று சொல்கிறாரே, அப்போது இந்த தலைமுறை என்னவாக இருக்கிறது? ஏன் அடுத்த தலைமுறையை அணியமாக்க வேண்டிய தேவை இருந்தது? எப்படி வந்தது என்ற கேள்விகளுக்கு நாம் விடை தேட வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த தலைமுறையுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நம்முடைய தலைமுறைகளில் நாம் எப்படி இருக்கிறார்கள்? விவேகானந்தர் சொல்வார், ஒன்று நல்லது செய், இல்லது கெட்டது செய். ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட கெட்டது செய்வது கூட ஒரு வகையில் நல்லதே. இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் இந்த தலைமுறை, சமூகம், இளைஞர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் எவ்வாறு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய கிராமங்களில் தமிழகத்திலேயே பான்புராக்க என்று ஒன்று உண்டா? கான்சி இருக்கிறது உண்டா? நம்ம ஊர்ல புயல தானே இருக்கும். கான்சி எப்படி வந்துச்சு? பான்புராக்க எப்படி வந்துச்சு? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை 90 விழுக்காட்டிற்கு மேல் பான்புராக்கையும் கான்சியும் போடக்கூடிய பயனாளிகளாக இருக்கிறார்கள். நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆங்கிலேயர்கள் வருத்தப்பட்டு போய்விட்டார்கள். விடுதலை அடைந்திருக்கிறோம். பல்வேறு சமூக முன்னேற்றம் இருக்கிறது. அறிவியல் வளர்ந்து இருக்கிறது. கையிலே உலகத்தை பார்க்க வேண்டிய அளவிற்கு கணினியினுடைய பயன்பாடு இருக்கிறது. இதெல்லாம் சரிதான். ஆனால் வெள்ளையில் இந்த மண்ணை எப்படி கையாண்டார்? வெள்ளையில் எப்படி இந்த மண்ணுக்கு வந்தார்? இந்த வரலாற்று புரிதல் நம்முடைய இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு இன்றைக்கு தெரியும்? யார் தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? யாருக்கு அது புரியும்? அந்த வாசிக்கக்கூடிய பக்குவம் இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் பார்க்க வேண்டிய வரலாற்று புரிதல் அல்லவா? இந்த புரிதலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு உன்னுடைய மக்களை அணியப்படுத்துவது எப்படி? வெளிநாடுகளில் இருந்து வந்த வெள்ளையன், வணிகம் புரிய வந்த வெள்ளையன் அபிநயம் கஞ்சாவையும் இங்கு பயன்படுத்த கொடுத்தான், பயன்படுத்தினான், பக்குவப்பட்டு போனான். தான் அடிமையாய் இருப்பதை அறிந்து கொள்ளாமலேயே, உணர முடியாமலேயே இந்த மண் 400 ஆண்டுகளுக்கு மேல அடிமைப்பட்டு விழுந்த வரலாறு உங்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு புரிதலை நான் சூதாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அபிநயம் கஞ்சாவையும். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையிலே இருக்கிற ஒரு தனி டீம் போட்டிருக்காங்க. பரவி போச்சு, பெருகி போச்சு, விற்பனையாகிறது. நீங்க இன்னும் சொல்ல போனால் ஈழத்தமிழர்களுக்கு இங்கிருந்து போகிற பிடிபடுறது படகு இருக்கு பாத்தீங்களா? தென்கடலில் பிடிபடுகிற கடல் நிலைத்தும் ஈழ புலிகளுக்கு கொண்டு போறாங்க அல்ல. சந்தேகம் புறாவே அபிநயம் கஞ்சாவை எடுத்தான் சொல்லப்படுற புறா நம்மளை சொல்லிட்டு அந்த அளவுக்கு சீர்கட்டு போய் அபிநயம் கஞ்சாவையும் மக்கள் பயன்படுத்தினாலேதான் அவர் அடிமைக்கு உள்ளானார். இன்றைக்கும் நாம் எதற்கு அடிமையாக இருக்கிறோம்? நாம் அடிமையாக இருப்பது எதற்கு? ஏன் இந்த அடிமை விலங்கு
எதற்கு உட்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நம் அடுத்த தலைவரை எப்படி அணியப்படுத்த முடியும் தோழர்களே? இந்த கேள்வி உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இந்த கேள்வி உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இது இல்லைன்னா இருக்க முடியாது. இல்லைன்னா முடியாதுங்க. எங்கேயாச்சும் இருக்காங்க. அதுக்கான மந்திரமான கேள்விகள் இருக்கு. கடையை போய் கேட்கிறப்ப சாராயத்தை விட மிக நுணுக்கமாக கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே போய்விட்டது இந்த பழக்கம். அவருக்கு இளவஞ்சாதி இருக்கா? நீங்கள் எத்தனை இளைஞர்கள் கவலைப்படுகிறார்கள்? யார் கவலைப்படுகிறார்? உனக்கு வேலை இல்லைங்க, உனக்கு வேலை இல்லை. வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் எல்லாம் வேலை இல்லாதவர்களை கணக்கெடுக்கிற நிறுவனங்களாக மாறி போயிருக்க. வேலை இல்லையா? இங்கு வேலை இல்லையா? அந்த வேலை வேண்டும் என்கிற தேவை உனக்கு உண்டு என்று எப்போது கவலைப்பட்டு உண்டா? ஒரு 2 நாளைக்கு முன்னால நான் ஒரு வாட்ஸ்அப் ஒரு செய்தி பார்த்தேன். 2 தமிழர்கள் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வடநாட்டுக்காரன் வர்றாங்க இருந்து. அது ஹிந்தியில கேட்கிறான். என்னடா இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்காம எங்கன்னு கேட்கிறான். நம்மள படம் நம்ம படம் அஜித் படம்ல இதெல்லாம் ரிலீஸ் ஆக போதுறான். அந்த தலைப்படத்தை பத்தி பேசிருக்காங்க 2 பேரும். அதை இடத்த வேலைக்கு போற இடத்த பத்தி பேசுறான். சொல்லிட்டாயே போயிட்டான். ஒரு 2 நாள் கழிச்சு வர்றான் சைக்கிள்ல. வேலைக்கு போயிட்டு இருக்கான். இவன் அந்த இடத்துல தான் வந்துட்டான். நானே நினைச்சு வரேன் 2 வீலர் நானே புதுசா ஒரு வண்டியை வாங்கியிருக்கேன். அதே இடத்துல இவ்வளவு வந்துட்டான் இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகை கொடுக்குறாங்க. வீடு கட்டிட்டேன். இது ஒரு யதார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு கிண்டலா இருக்கு மாதிரி தெரியுங்க. உண்மை நிலை இன்னைக்கு என்ன? பல இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து சினிமாவிலையும் திரைப்படங்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய இளைஞர் நடைமுறைகளும் மிக மிக மோசமான பத்தாவது நம்மால பார்க்கிறேன். இரவு எங்கு வாருங்கள் நாட்டிலே கிடைக்குது எல்லா இடத்துலையும். இரவுகளில் நம்முடைய இளைஞர்கள் வாங்கி வைத்துக் கொண்டு செல்ல லைட் அடிச்சுட்டு போய் சாப்பிட்டுருக்காங்க. எங்கே போகிறது இளைய சமூகம்? எங்கே போகிறது இளைஞருடைய வாழ்க்கை? எதை பற்றி நீங்கள் யோசித்து இருக்கிறீர்கள்? உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும்? உங்களை யதார்த்தமாக பயன்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளுக்கு கையில் நிறைய விஷயங்கள் இருக்கு. எளிமையாக நம்மளை பயன்படுத்தி விடுகிறார்கள். எனவே நம்மளை யதார்த்தமாக பயன்படுத்தி நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு உதாரணங்களையும் காரணங்களையும் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நம்முடைய இளைஞருடைய எதிர்கால வாழ்க்கையை சீரழித்திருக்கிறது. இந்த பான்பராக்கு ஹான்ஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரும் அமருங்கள். கோதாவுக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கடந்த கால ஆட்சியில உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் மாற்றி கடைகள் தோறும் திறந்து விடப்பட்டு இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது. இந்த சீரழிவுகளை நோக்கித்தான் நாமும் நடக்கிறோமா? நமக்கும் அப்படிப்பட்ட நோக்கம் இருக்கிறதா? நாம் இப்படியே இருப்போம். ஆனால் நாளை எதுவாக இந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிற பல்வேறு கேள்விகளுக்கு உட்பட்டுத்தான் நாம் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட சோதனைகளுக்கும் இப்படிப்பட்ட இழுக்குகளுக்கும் இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களுக்கும் நம்முடைய இளைஞர்கள் அடிமைப்பட்டு கொண்டு போவார்களா? தொடர்ந்து நாம் எல்லா உரிமைகளையும் இழந்து போய்விடுவோம். இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் முன்னிலை பேசின தோழர்கள் இடஒதுக்கீடு, நம்முடைய அரசியல் வாழ்க்கை, சாதிய பிணைப்பு இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச வேண்டிய செய்திதான். நீங்கள் உற்று வாருங்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் சாதியத்தை வளர்ப்பதற்கு அரசியல் கட்சிகளே காரணமாக இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விகளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். யோசித்து பாருங்கள். தொடர்ந்து இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிட்டெல்லாம் யாரும் பண்ணிக்கலாம் இருக்கல. ஒற்றுமையாக இருந்த நம்முடைய இனத்தை, ஒற்றுமையாக வாழ்ந்த நம்முடைய மக்களை பல்வேறு வகைகளில் சமூக சூழ்ச்சிகளோடு தான் நாம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பயணம் என்பது தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் பறி போய்விடும், தமிழ்நாட்டினுடைய வளங்கள் பறி போய்விடும், தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படும், நாம் சொந்த மண்ணிலேயே அனாதையாக்கப்படக்கூடிய
எதிரியாக்கக்கூடிய பரிதாப சூழல் வருகிறது. அதை தடுப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு இந்த இளைய தலைமுறை நாம் எங்கே இழந்திருக்கிறோம், எதனில் இடறிருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை பார்க்க வேண்டும், உற்று பார்க்க வேண்டும். நீங்கள் வாசகங்களை பார்க்க வேண்டாம், சொல்லுகிற தலைவருடைய பேச்சையெல்லாம் பார்க்க வேண்டாம். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலை உங்களுக்கும் புரியும். அப்படிப்பட்ட புரிதலுக்கு நீங்கள் வாசியுங்கள், சமூக வரலாற்றை படியுங்கள். பிற்காலத்திலே நாம் அடுத்த தலைமுறைக்காவது இப்படிப்பட்ட இழுக்குகளை நீக்கி உண்மையான ஒழுக்கமான சமூக சித்தாந்தங்களை கையில் அடைத்திருக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்குவது இன்றைய தலைமுறையுடைய வேலை. அதை தொடர்ந்து செய்யுங்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள் நமக்கு வாய்ப்பாக அமையும். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இயக்கங்களுக்கும் கூட்டங்களுக்கும் நாம் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு பொது உடைமைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்கிற உரிமையை நான் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.